தமிழ் சிலபஸில் யூனிட் 1ல் எழுத்து டாபிக் முடிச்சிட்டோம். சொல்லில் 2 டாபிக் முடிச்சிட்டோம். சொல்ல 3வது டாப்பிக்காக இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எதிர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்லுக்கு ஒரு பொருளை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அதற்கு எதிரான ஒரு பொருளை உணர்த்தக்கூடியது தான் எதிர்ச்சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய புத்தகம், அதே மாதிரி 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பழைய புத்தகம், அதுபோக டிஎன்பிஎஸ்சியில் இதுவரை கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எதிர்ச்சொல்லுக்கு நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிரும். எதிர்ப்பு சொல்ல பொறுத்த வரைக்கும் பொருள் மாதிரி நிறையா இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஸோ அந்த ஸ்கூல் புக்கில் உள்ளது ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதெல்லாம் எடுத்து வந்திருக்கேன். அதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஸோ எதிர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லோட பொருள் தெரிஞ்சாலே நம்ம அழகாக அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த எதிர்ச்சொல்லை பார்க்கலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஓடு மீன் ஒரு மீன். இது வந்து ஔவையார் எழுதின மூதுரை அப்படிங்கிற ஒரு பாடல் உள்ள ஒரு இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது தான். ஓடு மீன், இது ஒரு பாடல். என்ன பாடல்? அந்த முதலில் உள்ள பாடல் தான். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். வாட காத்து இருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன மீன்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் அந்த கொக்கு வந்து பொறுமையாக காத்திருக்கும். ஏதாவது பெரிய மீன் வர்றதுக்கு பொறுமையாக காத்திருந்து அது தன்னுடைய வெற்றியை அந்த பெரிய மீனை பிடிச்சி வெற்றி கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து பொறுமையாக இருக்காங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள இழிவாக நினைக்கக்கூடாது. அடக்கமுடையவர்கள், ரொம்ப சிறப்பானவர்கள், அவங்க எண்ணக்கூடிய செயலை சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஸோ ஓடு மீன் அப்படின்னா சிறிய மீன், ஓடக்கூடிய சிறிய மீன் அப்படின்னு பொருள். ஒரு மீன் அப்படின்னா பெரிய மீன் அப்படின்னு பொருள். அடுத்ததாக நொய்மை திண்மை. இந்த நொய்மை அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா மென்மை. நொய்மைனா ரொம்ப மென்மையாக இருக்கிறது தான் நொய்மை அப்படின்னு பொருள். திண்மை அப்படிங்கிறது ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நொய்மைக்கு எதிர்ச்சொல் திண்மை, மேன்மைக்கு எதிர்ச்சொல் வலிமை. அணித்து அப்படின்னா அணித்து நின்றார்கள் அப்படின்னா நெருங்கி நின்றார்கள் அப்படின்னு அர்த்தம். அருகில் நின்றார்கள், நெருங்கி நின்றார்கள் அப்படிங்கிறது தான் பொருள்படும். தொலைவுனா ரொம்ப நீண்ட தொலைவில், 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாமல் ரொம்ப தள்ளி தள்ளி நிற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். எழுதினால், ஒரு விஷயத்தை ஒருத்தி எழுதுறா, அதற்கு எதிர்ச்சொல் ஒருத்தி எழுதுறா, ஒருத்தி எழுதலை. அடுத்து ஒப்புரவு அப்படிங்கிறது உதவி செய்யக்கூடியதை ஒப்புரவு, வேளாண்மை உதவி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒப்புரவு அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரமே திருவள்ளுவர் கொடுத்துருக்காரு. உதவிங்கிறதை சொல்லக்கூடிய ஒரு சொல். இங்கே அதுக்கு ஆப்போசிட், உதவக்கூடாது, உதவாமை. தன்மை, தன்மை அப்படிங்கிறது எதை குறிக்கும்? தன்மை 2 சொல்லி இன்மை அப்படிங்கிறத குறிக்கும். தன்மை அப்படின்னா தன்மை இடத்தை குறிக்கும். நான் அப்படிங்கிறது தன்மை இடத்தை குறிக்கும். தன்மை முன்னிலை படர்க்கின்னு தமிழில் மூவிடம் இருக்கும், அதில் முதன்மை இடம் தான் இந்த தன்மை. இதில் 3 சொல்லி இன் தன்மை அப்படின்னா குளிர்ச்சியை குறிக்கக்கூடிய சொல். ரொம்ப குளிராக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது. அப்போ அதற்கு இருக்கக்கூடியது என்னது? வெம்மை, வெப்பமாக இருக்கக்கூடியது வெம்மை. மேன்மை அப்படின்னா ரொம்ப உயர்வாக ஒரு விஷயம் இருக்கும், மேன்மை சிறப்பானது அப்படின்னு அர்த்தம். தாழ்வுனா ரொம்ப தாழ்வான கீழ்த்தரமான ஒரு விஷயந்தான், தாழ்வாக இருக்கிறது, தாழ்ந்து போய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. சிறுமை அப்படின்னாலும் ரொம்ப சிறுமையான விஷயத்தை செய்கிறது. பெருமைனா எல்லாரும் எதிர்பார்த்து வாழ்த்தக்கூடிய ஒரு பெருமையான விஷயத்தை செய்யக்கூடியது. வைதல், வைதல் அப்படின்னா அடுத்தவங்களை சத்தம் போடுறது, குறை திட்டுறது, அந்த மாதிரி ஒரு செயல். கடிந்து கொள்ளுதல். வாழ்த்துதல் அப்படின்னா அவங்கள பெருமைப்படுற மாதிரி, மகிழ்ச்சி அடைகிற மாதிரி வாழ்த்துதல், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி செய்யலாம் வாழ்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. மடி, மடி அப்படின்னா சோம்பல் அப்படின்னு பொருள். சோம்பலாக இருக்கிறது, எது வேலையும் செய்யாமல் ரொம்ப சோம்பலாக இருக்கிறது. அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சுறுசுறுப்பு. இளமை, ரொம்ப இளமை பருவம், யங் ஏஜாக இருக்கிறது. முதுமைனா அதற்கு என்றைக்கினாலும் இளமை இருந்தால் ஒரு காலத்தில் முதுமை வந்து தான் ஆகணும். ஸோ இளமை, முதுமை. இழந்தான், ஒரு விஷயத்தை அவன் இழந்துட்டான், ஒரு விஷயத்தை அவன் பெற்றுக்கொண்டான், அவனுக்கு அது ப்ராஃபிட்டு. ஒரு விஷயத்தை இழக்கிறான், ஆனால் ஒரு விஷயத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். பெருமை, ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், பெருமை அடைகிறான், ஆனால் சிறுமை அடைகிறான். சிறுமை அடைகிறான்னா அவனோட டவுன்ஃபால், ரொம்ப கஷ்டத்தை சந்திக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இம்மை அப்படின்னா இந்த உலகம், நிரந்தரமான இந்த உலகம். மறுமைங்கிறது நம்ப முடியாத இன்னொரு உலகம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இம்மைங்கிறது இப்போ வாழ்கிறது தான், மறுமைங்கிறது இதற்கு எதிரான ஒரு விஷயம், மறுமை அப்படின்னு சொல்கிறது. இசை அப்படின்னா ஈதல், இசைப்பட வாழ்தல், அதுவல்ல அப்படின்னு வரும்ல. இசை, இசை அப்படிங்கிறது புகழை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இசைக்கு எதிர்ச்சொல் வசை. வசைன்னா அப்புறம் பார்த்தோம்ல, வைதல், வைதல், திட்டுதல், இகழ்ச்சி அடைதல். அப்போ புகழுக்கு எதிரான ஒரு விஷயம். இது சந்தோஷப்படுவாங்க, இதுக்கு யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. புதுமையான ஒரு விஷயம், அப்போ பழமையான ஒரு விஷயம் இருக்குது. புதுமையானது இப்போ உள்ள ஒரு புதுமையான ஒரு விஷயம் வர்றது, இது வரைக்கும் நடக்காது. ஆனால் பழமைங்கிறது திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய விஷயங்களை பழமையான, ரொம்ப தொன்மையாக பல காலத்துலேருந்து நம்ம பண்ணுற விஷயத்த பழமைன்னு சொல்லுவோம். ஒற்றுமையாக இருக்கிறது, எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறது. அதுக்கு எதிராக எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு வேற்றுமையாக நிற்கிறது. வன் சொல் அப்படின்னா கடுமையான சொல், கடுமையான சொல். அடுத்தவங்களை கடுஞ்சொல், அடுத்தவங்களை வந்து துன்பப்படுத்துகிற மாதிரியான சொல்லை வந்து கடுஞ்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல்.
ஒரு சொல் ஒருத்தவங்கள்ட்ட கூறும்போது அந்த சொல்லுடைய தன்மை அறிந்தே அந்த சொல் வந்து நிறைய இம்பேக்டை உருவாக்கும். கடுஞ்சொற்களை சொன்னால் அவங்க மனசு கஷ்டமாக இருக்கும், இனிமையான சொற்களை பேசும்போது சந்தோஷப்படுவாங்க. மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குது, விரைவானா ரொம்ப விரைவாக போகிறது. வெகுண்டெழுந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வெகுளின்னா விவரம் தெரியாமல் ஒரு அமைதியாக இருக்கக்கூடியவங்களையும் வெகுளின்னு சொல்லுவாங்க. கோபம் சினம் அடையக்கூடியவங்களையும் வெகுளி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள், இவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். வெகுளி அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். வெகுளினா சினம், ரொம்ப சினந்து கோபத்தில் இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக மகிழ்ச்சி, சிரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. நல்ல வினை செய்கிறது, தீவினை செய்கிறது. தீயதாக செய்கிறது நல்லது, இது தீயது. அகம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ உள்ளே இருக்கிறதுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயம் என்ன? வெளியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 2 வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. தமிழர் வாழ்க்கையை 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க, அகம் புறம் அப்படின்னு. அகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இது புறம் தனிப்பட்ட இல்லற வாழ்க்கை. புறம் அப்படிங்கிறது அவனுடைய சமூக வாழ்க்கை. இந்த 2க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சமூக வாழ்க்கையில் இவன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எல்லா விஷயத்தையும் சமூக வாழ்க்கையில் சொல்ல முடியாது. ஆனால் சமூக வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணால் எல்லாருக்கும் பொதுவான விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை சமூக வாழ்க்கையில் பின்பற்றணும். அவன் புறம் அப்படிங்கிறது பொதுவான விஷயங்களாக இருக்கும். ஆனால் அகம் அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, சென்சிட்டிவான விஷயங்களாக இருக்கும். இல்லறம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடியது தான் அகம், புறம். அண்மை, செய்மை. அண்மை அப்படிங்கிறது அருகில் இருக்கக்கூடியது தான் அண்மை. செய்மை அப்படிங்கிறது தொலைவில் இருக்கக்கூடியது. அப்போது இது பக்கம், இது தூரம். பொய்த்தாலும் பொய் சொன்னாலும் பொய்யாதே, பொய் சொல்லாமல் இரு அப்படிங்கிறது. இது இந்த கடுவெளி சித்தர் பாடலில் வரும். தக்கனா தகுந்த. அப்போது இது செய்யக்கூடியன்னு அர்த்தம். இது செய்யாமை, செய்யலை அப்படின்னு அர்த்தம். தலையானது. செல்வத்தில் செல்வம், செல்வம் அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலைனா அதான் சிறந்தது, முதன்மையானதுன்னு அர்த்தம். அப்போ இது முதன்மைனா இது இறுதி, இது ஆரம்பம், இது முடிவு. அடுத்து பற்றுவிடல். பற்றுகனா ஒரு இதில் தீவிரமான பற்று கொண்டிருத்தல். பற்றுதல் ஒரு அரசியல் கட்சி மீதோ, ஒரு நடிகர் மீதோ, ஒரு இது மீதோ, டிஎன்பிஎஸ்சி மீதோ, ஒரு வேலை மீதோ, ஏதோ ஒரு மீதோ யாருக்கும் ஒரு பற்று, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையிலே பற்று இருந்து கொண்டே இருக்கும். கடவுள் இருக்கவனுக்கு ஒரு பற்று இருக்கும், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு அது மேலே ஒரு பற்று இருக்கும். அதே மாதிரி பற்றுங்கிறது இருக்கும். பற்று விடல் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த பற்றினை விட்டு விடுதல், அதுதான் பற்று விடல் அப்படின்னு சொல்கிறோம். இயங்காமல் செயல்படாமல் இருக்கிறது. இயங்குறது அப்படின்னா செயல்படுறது. தலைப்பட்டன அவன் தலையெடுத்து போகிறதா அவங்க வீடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமாக செயல்படுதல். ஆனால் தடைப்பட்டன அப்படின்னா அந்த வேலை நடக்காமல் இருக்கும், அதுதான் தடைபடுதல் அப்படின்னு. பயிலுதல் அப்படின்னா ஒருத்தர் தானாக கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது இது. பயிற்றுதல் அப்படின்னா அவன் கற்றுக்கொள்ள மாட்டான், அவன் மற்றவங்களுக்கு கற்றுக்கொள்வான். அப்போ வேறு யாரோ பயின்று கொள்வாங்க, அவன் பயில மாட்டான், பயிற்றுவிப்பான் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஏற்புரை, ஒரு உரையை ஏற்கிறது. மறுப்புரை அப்படின்னா ஒரு விஷயத்தை மறுத்து கூறுறது. அப்போ இது அக்செப்டட், இது வந்து ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி. பற்றுகள் அப்படின்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். பற்றுனா தீவிரமாக ஒரு விஷயத்தை பற்றுக்கொள்வது, இது அப்படி நெகட்டிவாக இருக்கக்கூடியது. தன்னோடு, இங்கே தான் மட்டும்தான், இங்கே தான் கிடையாது, பிறர். ஸோ தன்னோடு அப்படின்னா தான் தனிப்பட்ட ஒரு விஷயம், அகம்புறம் மாதிரி தான். பிறரோடு. இன்பம், இங்கே துன்பம். அகத்திரட்டு, புறத்திரட்டு. இந்த அகத்திரட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அகம் சார்ந்த பாடல்களை திரட்டக்கூடியது, புறம் சார்ந்த பாடல்களை திரட்டக்கூடியது. என்ன அப்படின்னா இந்த பல இடங்களில் இருக்கக்கூடிய இந்த புறப்பொருள் சம்மந்தமான பாடல்களை திரட்டி ஒரு தொகுப்பாக வச்சுருப்பாங்க, அதுதான் திரட்டு பாடல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனித்தனி பாடல்கள் நிறையா இருக்கும். அதில் புறம் சார்ந்த தமிழர்கள் வாழ்வியில் 2ஆக பிரிச்சிருப்பாங்க, அகம் புறம்னு பிரிச்சிருப்பாங்க. இதில் புறப்பொருள் சம்மந்தமான பாடல்கள் நிறையா இருக்கும், அதெல்லாம் ஒன்று சேர்த்து திரட்டாக ஒரு நூலாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அகம் சார்ந்த பாடல்கள் நிறையா இருக்கும், அதெல்லாம் தொகுத்து திரட்டி எல்லா பக்கமும் அலைஞ்சு திரிஞ்சு அதை திரட்டி அகத்திரட்டு அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்போது இது வந்து அகப்பாடல்கள் சம்மந்த தொகுப்பு, இது புறப்பாடல்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொகுப்பு. அகச்சான்று, புறச்சான்று அப்படின்னா இப்போ 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அதை சான்ற இப்போ ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க, அதுதான் புறச்சான்று அப்படின்னு சொல்லுவோம். வீடியோவே இல்லை, ஆனால் மனசாட்சிப்படி சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் உள்ளத்தின் சான்று, அகத்தின் சான்று அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என் பொருள்வாக சில சொல்லி தான் பிறர்வாய் சொல்லும் அப்படின்னு வரும்ல. என் பொருள்வாக சில சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. அது பெரிய பொருளாக இருந்தாலும் கடினமான பொருளாக இருந்தாலும் யாராலும் அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி அதோடைய நுட்பமான பொருளை அறிஞ்சிக்கிறது தான் அறிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது வந்து நுட்பமானதாக இருக்கும், இது வந்து புரிகிறதுக்கு கொஞ்சம்
கடினமானதாக இருக்கும், அவ்வளோதான். அப்போ இது என்பொருள்ங்கிறது இங்கே என்ன வரும் அப்படின்னா ஒரு கடினமான பொருள் அப்படின்னு அர்த்தம். இங்கே நுட்பமான ஒரு பொருள். அப்போ கடினமான அப்படிங்கிறது வேறு, நுட்பமான அப்படிங்கிறது வேறு. அப்போ என்பொருளுக்கு எதிர் வந்து நுண்பொருள் அப்படின்னு ஒரு குறள் கூட உண்டு. அதை என்பொருளாக சில சொல்லி அந்த குறள் உண்டு. அடுத்து கடை கொட்க இடை கொட்க, இதுவும் ஒரு குறளில் வரும். ஒரு ஆண்மைங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செயலை எடுத்து முடித்த செயலை கடைசி வரைக்கும் கொண்டு அந்த செயல் முடியும் போது தான் வெளிப்படணும். ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க, நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிசல்ட்டு தான் பேசும். அப்போது படிச்சுட்டு இருந்து ரிசல்ட் வாங்கி நான் அந்த வேலையை ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்கிறது தான் கெத்து. அந்த இடைக்கிலே நம்மளுடைய வேலையெல்லாம் வெளிப்பட்டு நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது ஃபெயிலியர் ஆகும்போது அவங்களுக்கும் கஷ்டமாக, அவங்க நம்மளை என்ன செய்வாங்க, எள்ளி நகையாடுவாங்க, நமக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ எப்போதுமே ஒரு வினை செய்யும்போது அது இடையிலே முடிஞ்சிடக்கூடாது. எப்போ அந்த வினை முடியணுமோ அந்த முடிவதும் போது சிறப்பாக வெளிப்பட்டு நிற்கிறது தான் அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அப்போ கடைக்குட்கனா கடைசி தான் முடிவுது, இடைக்குட்கனா இடையில சம்மந்தம் நின்றும் அந்த வேலை முழுமை அடையாது, அவ்வளோதான். முகம் நக அகம் நக, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது. முகம் விரும்ப அடுத்தவங்கள்ட்ட நட்பு கொள்வது வந்து முகம் பார்த்து நட்பு கொள்வது நட்பு கிடையாது. உள்ளம் விரும்பி ஒருத்தருடைய ஒத்த கருத்துக்கள் ஒன்று சேர்ந்து நம்மளை மாதிரி இவங்களும் அதே கருத்துடையவங்க அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம நட்பாகிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்கிறது ரொம்ப ஒரு நேர்மறையான செயல். ஒளிக அப்படின்னு அடுத்தவங்களை சொல்கிறது அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையாக சொல்லக்கூடியது. மலர்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மலர் விரிந்து செய்கிறது தான் என்னது மலர்தல். இதில் வந்து கூம்புதல் அப்படின்னா அந்த மலர் வந்து கூம்பு விடுதல், அந்த சுருங்கி போகிறது தான் கூம்புதல் அப்படின்னு சொல்லி இது விரிவடைதை தான் அந்த மலர்தல் அப்படிங்கிறது அப்படி சொல்லுவோம். அடுத்ததான் நுண்மை என்னன்னா நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம். நுட்பம் சிறியது, மிகச்சிறியது, அதான் நுண்மைன்னு சொல்லுவோம். பருமை அப்படின்னா பெரியதாக பருமைன்னு சொல்லுவோம். பரிந்தோம்பி அப்படின்னு சொல்லுவோம்ல, பரிந்துனா விரும்பி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் பருந்து. அதுக்கு எதிர் சொல்லனா ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்படின்னா ஒருத்தர் வெறுக்கிறாங்க. அல்னா நம்ம பார்த்துருக்கோம், அல்னா என்ன இரவு அப்படிங்கிற பொருளை தரும். அப்போ இரவுக்கு எதிர் சொல்ல என்ன பகல். அடுத்தது அவல் மிசைன்னு ரெண்டு வார்த்தைகள் உண்டு. இந்த புறநானூறு ஔவையாருடைய புறநானூறு பாடலில் அவல், இன்னொன்று வந்து என்ன வரும் மிசை அப்படின்னு வரும். இதில் ஒன்று வந்து மேடு, ஒன்று வந்து பள்ளம். இப்போ இந்த மிசைங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா மேடு. ஏன் அப்படின்னா சாப்பாடு நம்ம உதடுக்கு மேலே தான் மீசை இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு மேலே தான் மிசைன்னு இருக்குது, அதை நம்ம மீசைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். மேலே இருக்குது. அவலுங்கிறது பள்ளம். ஒரு பாத்திரத்துக்குள்ள அவலை போடுவோம், அப்போ அது பள்ளத்துக்குள்ள தான் கிடக்கும், அதான் பொருள். அப்போ அவலுங்கிறது பள்ளம்னா அதுக்கு எதிர் சொல்ல என்ன மேடு. மிசைங்கிறது மேடுனா அப்போ அதுக்கு எதிர் சொல்ல என்ன மிசைனா பள்ளம் என்பது எதிர்ச்சொல். அடுத்ததாக நிமிர்ந்து நிற்கிறது, அதுக்கு எதிர்ச்சொல் குனிந்து நிற்கிறது. அடுத்து இன்னாச்சொல், சொல்லக்கூடாத ரொம்ப மோசமான கடுமையான சொற்களை தான் என்ன சொல்லுவோம் இன்னாச்சொல்னு சொல்லுவோம். இனிய சொல் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு இனிமையான சொல். கேண்மை அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன நட்புக்கு எதிர்ச்சொல் என்ன பகை. அடுத்து துவ்வா அப்படின்னா நுகராமல் அப்படின்னு பொருள். நுகராமல். அப்போது ஒரு விஷயத்தை நுகருதல் அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுதல், உட்கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி, புரிஞ்சு கொள்ளுதல், உட்கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி. துவானா நுகராமல் அப்படின்னு வரும். ஆனால் இதுக்கு ஏதோ ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் மாற்றி மெலிதல்னு ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க, வேறு ஏதோ கொடுத்துருந்தாங்க. துவானா ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆனால் நுகருதல்ங்கிறது தான் சரியாக இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. புல்னா புல் நட்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு திருக்குறளில் வரும். புல் அப்படின்னா கீழான நட்பு, கீழ் மக்களுடைய நட்பு. அப்போது இங்கே மேலான. அழுக்கார் உடையான், அழுக்காருன்னா என்ன தமிழில் அழுக்கார் அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம். அப்போ அழுக்காறு உடையவன் அப்படின்னா பொறாமை உடையவன், அப்போ பொறாமை இல்லாதவன். அரும்புனா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி போகிறதான் அரும்பு விடுறது அப்படி சொல்லுவாங்க. விரிதல் அப்படின்னா அது முழுமையாக விரிகிறது, அதுதான் விரிதல்னு சொல்லுவோம். இதுவும் அதே மாதிரி தான், மெலிதல் ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஆனால் விரிதல்ங்கிறது தான் சரியானது. நயம் இல்லைன்னா தீமையான செயல்களை செய்யக்கூடியது. நயம் அப்படின்னா என்ன, நயம்னா நன்மை தரக்கூடியது. இல்லைன்னு சொல்லிட்டா நயம் இல்லாதது, அதாவது நன்மை இல்லாதது, தீமையானதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு எது சொல் நன்மை. எடுப்பு, ஒரு விஷயத்தை தொடங்குறது, அதை தான் எடுப்பு அப்படின்னு சொல்கிறோம். முடிக்கிறது அப்படின்னா அந்த விஷயத்தை முழுமையாக அந்த செயல்களை முடித்து வைக்கிறது. நல்கினாள் அப்படின்னா ஒரு விஷயத்தை அணுகினாள், கொடுத்தாள் அப்படின்னு அர்த்தம். அவள் இந்த பாரி மகள் அந்த அந்த பாடலில் வரும். 3 எழுதுனா அந்த பழமொழி 400 அவங்க நல்கினாள் அப்படின்னு வரும். பானையில் இதை இட்டு நல்கினாள், பொருளை இட்டு பொண்ணை இட்டு நல்கினாள்னு வரும். நல்கினாள்னா கொடுத்தாள். அப்போ கொடுக்கிறது அப்படின்னா எடுக்கிறது. இடர் அப்படின்னா துன்பம்.
துன்பத்துக்கு எதிர்ச்சொல் இன்பம். நலந்தலை உலகம், இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நலந்தலை உலகம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா அகன்ற உலகம். 10th முல்லைப்பாட்டு அப்படிங்கிற பாடத்தில் உள்ள குறள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே அகன்ற உலகம் தான் வச்சுருப்பாங்க. அப்போ நலந்தலை உலகம்னு அகன்ற உலகம்னு படிச்சுட்டு டக்குன்னு அதை அடிச்சிடக்கூடாது. எதிர்ச்சொல்லாக இருந்தால் அகன்ற உலகம் கிடையாது, எதிர்ச்சொல் சிறிய உலகம். மேதை, எல்லாரும் தெரிஞ்ச அறிவாளியை மேதைன்னு சொல்லுவோம். ஒன்றுமே தெரியாதவங்கள பேதை அப்படின்னு சொல்லுவோம். ஐம்பெரும் காப்பியம், 5 பெரிய காப்பியங்கள், இது 5 காப்பியங்கள். ஐம்பெரும் காப்பியங்கள்னால் அந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதிலிருந்து அது எல்லாமே வரும். சிறு காப்பியங்கள்னால் இந்த சூடாமணி, நீலகேசி, யசோதர காவியம், அந்த நாககுமார காவியம், இதெல்லாம் வரும் 5 சிறு காப்பியங்கள். அதே மாதிரி உதித்த அப்படின்னா சூரியன் வந்து உதித்தல், தோன்றுதல்னு அர்த்தம். மறைதல்னா அதற்கு எதிரான நிகழ்வு, மறைந்து போகிறது. அணுகு அப்படின்னா ஒருத்தரை நெருங்கி போகிறது. விலகு அப்படின்னா ஒருத்தரை விட்டு விலகி வர்றது. ஐயம் அப்படின்னா ஒரு சந்தேகத்தை குறிக்கக்கூடியது. ஐயம் எழுந்ததா, அவனுக்கு சந்தேகம் வருது. அப்போ ஒருத்தருக்கு சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகம் முடிஞ்சால் என்ன வரும்? தெளிவு. சந்தேகமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஊக்கம், ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. சோர்வடைந்து போய் இருக்கிறது. உண்மை, அதற்கு எதிர் வந்து பொய்யா நிற்கும். நீக்குதல், ஒரு விஷயத்தை நீக்கிறது, ஒரு விஷயத்தை சேர்க்கிறது. எளிதான செயல், ரொம்ப எளிதாக இருக்கும். இது வந்து ரொம்ப கஷ்டமான செயலை தான் அரிது அப்படின்னு சொல்கிறோம். உதிக்கிறது, தோன்றது, மறையிறது. இதையும் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அடுத்ததாக சோம்பல் அப்படின்னா சுறுசுறுப்பு. அதே மாதிரி மடி அப்படின்னாலும் சோம்பல்னாலும் ஒன்று தான். இப்போது சுறுசுறுப்பு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா மடி அப்படின்னு சொல்லலாம். காய், கனியாகிறது, காயாக இருக்கிறது, அது அதனுடைய எதிர்வினை என்ன? கனியாகிறது. இம்மை அப்படின்னா இந்த பிறவி. மறுமைனா மறுபிறவி. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் அப்படின்னா ஒரு திருக்குறள். அல்லவை அப்படின்னா பாவம் தேயுமா? எப்போ நல்லது நினச்சி இனிமையான விஷயங்களை பேசுனா அந்த பாவமே தேஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாவம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? நல்ல ஒரு செயல்கள். இன்பம் அப்படிங்கிறதுக்கு துன்பம் அப்படிங்கிறது நல்ல செயல். இன்பம்ங்கிறது நல்ல செயல், அதுக்கு எதிர் என்னது? துன்பம்ங்கிறது நம்மளை வருத்தக்கூடிய துன்பம். மேல் அப்படின்னா மேலே, கீழ் அப்படின்னா கீழே. இரவு, பகல். கனவுங்கிறது கனவாகவே இருக்கும், அது நடக்குமான்னு தெரியாது. ஆனால் அது நிஜத்தில் நடந்தா அது நனவு அப்படின்னு சொல்லுவோம். கனவுங்கிறது நடக்காதது, அது இன்னும் நடக்கலை. நனவுங்கிறது நிஜம், நினைவாக இருக்கக்கூடியது. கருப்புக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா வெள்ளை. பள்ளமாக இருக்கிறதுக்கு மேடு. அடுத்ததாக இனிப்பு கசப்பு. மேலாக இருக்கவர், கீழவர் அப்படின்னா கெட்டவர், ரொம்ப தாழ்வானவர், அந்த மாதிரி சிந்தனைகளை உடையவர் அப்படின்னு. உண்மைக்கு எதிர்ச்சொல் பொய்மை. நல்லது, கெட்டது, இளமை, முதுமை, எளிது, அரிது. ஈதல் அப்படின்னா கொடுத்தல். இது வந்து ஏற்றல், பெற்றுக்கொள்ளுதல். ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டான், பெற்றுக்கொண்டான் அப்படின்னு அர்த்தம். அந்நியர் அப்படின்னா இன்னொருத்தங்க. உறவினர் அப்படின்னா நமக்கு தெரிந்த நம்மளுடைய உடல் சம்மந்தப்பட்ட சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். அந்நியர் அப்படிங்கிறது யாரும் நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளாக இருப்பாங்க. அடுத்ததாக இரவலர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா உன்னை பெற்றுக்கொள்ளக்கூடியவர். இரவல் பெற்றுக்கொள்ளுது அப்படின்னா கடன் வாங்கிக்கிறது, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அடுத்தவர்களுடைய பொருளை பெற்றுக்கொள்ளுவர் தான் இரவலர். புரவலர் அப்படின்னா கொடையாளி, கொடை கொடுப்பவர். இவர் கொடை பெறுபவர். யார்கிட்டயோ போய் இறந்து போய் நிற்கக்கூடிய ஒரு இரவலர் தான் இரவலர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவர் வந்து அடுத்தவங்ககிட்ட பொருள் வாங்குறாரு, இவர் பொருள் கொடுக்குறாரு. அழுகைனா துன்பம் தரக்கூடிய செயல், சிரிப்புனா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செயல். முதுமை அப்படிங்கிறது வயதான ஒரு இது. இளமைங்கிறது ரொம்ப ஒரு இளமையான இது. அப்போ இளமையிலிருந்து தான் முதுமை அப்படிங்கிறது உருவாகும். இளமைக்கு அப்படியே எதிர்ச்சொல் வந்து முதுமை, இளமையானவர்களுக்கு அப்படியே எதிர்ச்சொல் முதுமை. இரக்கம், இது ஏற்றம். உயர்வு, இது வந்து தாழ்வு. ஒற்றுமை, எல்லாம் ஒன்றா இருக்கிறது வேற்றுமை. துறவரம் யாருமே குடும்பம் இல்லாமல் இருக்கிறது தான் துறவரம். இல்லறம் அப்படிங்கிறது குடும்பத்தை சார்ந்து இருக்கிறது இல்லறம். தீமையான விஷயம் நன்மை. சலவர் அப்படின்னா சலவருங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா வஞ்சகர். சலவரை சாராதல் இனிதே அப்படின்னு ஒரு அந்த இனிவேனார் பதில் ஒரு பாடல் வரும். சலவருங்கிறது வஞ்சகத்தன்மை உடையவர். அப்போது அதற்கு எதிர்ச்சொல் நல்லவர். அப்போது வஞ்சகர் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னவாக இருக்கும்? நல்லவருங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வஞ்சகர், தீயவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். தாழ்ச்சி, உயர்ச்சி. தாழ்னா ரொம்ப தாழ்மையாக இருக்கிறது, உயர்வுனா ரொம்ப உயர்வாக இருக்கிறது. எளிதானா எளிது, அரிதானா அரிது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்லேயும் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதை பார்த்துட்ருக்கோம். பாராட்டுறது, இகழ்கிறது. பகை, நட்பு. பயனுடையவர், பயன் இல்லாதவர். நகைனா நகைப்பை குறிக்கிறது. அப்படின்னா சிரித்தல், மகிழ்ச்சி அப்படிங்கிற பொருள் வரும். அப்போ இங்கே துன்பம், அழுகை அப்படிங்கிற பொருள் வருது. பகல், இரவு.
அடுத்து இதை நம்ம பார்த்தோம், அந்த மிசை. மிசை அப்படிங்கிறது மேல்னு பொருள். உதட்டுக்கு மேலே தான் மீசை இருக்கும். அப்போ மேல், மீசைங்கிறது மேல். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னா கீழே. அவள்ங்கிறது பள்ளம். அப்போ எதிர்ச்சொல்னால் அதுக்கு வந்து மேடு. அருகில், அருகாமை. அருகாமைனா நிறைய பேர் அதே அர்த்தம்னு நினைப்போம். ஆனால் அருகு ஆமை அப்படின்னு என்ன அர்த்தம்? அருகில் இருக்குது. இங்கே அருகில் ஆமை. இப்போ பொய்யாமை, பொய் கூட்டல் ஆமை அப்படின்னா பொய்யாமை அப்படின்னா பொய் சொல்லாமல் இருக்க. செய்யாமை, செய் கூட்டல் ஆமை, செய்யாமல் இருக்கிறது. அந்த யாமை மை அந்த வீதியில் ஒடியும் போது எதிர்மறையாக மாறும். அப்போ அருகில், அருகாமை அப்படின்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம். விசனம், விசனம்னா வருத்தப்படுறது, கஷ்டம், துன்பம். இங்கே மகிழ்ச்சி. அருகுறை, அருகுதல் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது, தொலைவில், தொலைவில் இருக்குது. செங்கோல் அப்படின்னா ரொம்ப செம்மையான ஆட்சி நடக்கிறது, செம்மையான ஆட்சி நடக்கக்கூடிய கோள். கொடுங்கோல்னா கொடுமையான ஆட்சி நடக்கக்கூடிய கோள். ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தவர். ஒருத்தாரை ஒன்றாக தண்டித்தவர். ஒருத்தாரை ஒன்றாக ஐயாரே பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து அப்படின்னு. அப்போது தண்டித்தவரை தனக்கு தீங்கிழித்தவரை தண்டித்தவரை ஒரு நாள் தான் அவருக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். ஆனால் பொறுத்தவருக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இன்பம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருக்குறளில் வரும். ஸோ இதோட எதிர்ச்சொல் அப்படிங்கிறது ஓரளவு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த டாபிக் பார்க்கலாம். நன்றி.